அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சட்டை மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு, எனக்கு எங்கேயும் அடிப்படல. சட்டையை மாத்தினா சரியா போயிடுமா? சட்டை இல்லடா, உன்னோட வாழ்க்கையை நீ மாத்தணும், அப்பதான் இதெல்லாம் சரியாகும். ஏம்மா ஒண்ணுமே இல்லாத இடத்துல புலம்பிட்டு இருக்கீங்க? அக்கா அம்மா கூட்டு உள்ள போங்க. மலர் நீ வா. எப்படி இருந்தவன எப்படி பண்ணிட்டா பாரு. என் புள்ளைய கந்தல் கோலமாக்கிட்டா பாவி. உட்கார் மலர். அர்ஜுன், என்னதான் நடந்துச்சு? நான் தான் சொன்னேன்ல, வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன். இல்ல அர்ஜுன், நீ கீழே விழல. வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. சொல்ல அர்ஜுன், என்ன நடந்தது? உன்னை யாராவது அடிச்சாங்களா? இல்ல மலர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லு. கீழே விழுந்தா கை கால்ல தானே அடிபடும், எப்படி சட்டெல்லாம் கிழியும்? ஏதோ சண்டை தான் நடந்திருக்கு. அத நீ என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. சொல்லு அர்ஜுன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அர்ஜுன், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், என்னதான் நடந்தது? இதுக்கெல்லாம் காரணம் சந்தோஷ் தான். சந்தோஷா? சந்தோஷ் எதுக்கு உன்னை அடிக்கணும்? சொல்லு அர்ஜுன், எதுக்காக அவர் உன்னை அடிக்கணும்? நீ பண்ண தப்ப என் மேல பழிய போட்டு எனக்கு கொலகார பட்டம் வாங்கி கொடுத்தது நீதானடா. என்னாலதான் அவன் நடு ரோட்ல நிக்கிறானா. நான் பண்ண கொலைய அவன் மேல நான் போட்டேன்னு அப்படி இப்படின்னு சண்டை போட்டு என் சட்டையை கிழிச்சிட்டாரு. பதிலுக்கு நீ அவரை அடிக்கலையா? ஏய், நான் எப்படி அடிக்க முடியும் மலர்? அவர் தான் ஏதோ புரியாம தெரியாம தப்பிட்டாருன்னா நானும் அப்படி பண்ண முடியுமா? அப்புறம் நமக்கு அவருக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடாது. அவர் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு மலர். அவர் நிலைமையில யார் இருந்தாலும் இந்த தப்பதான் செய்வாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டது அவரோட தப்பு. அதுக்காக உன்னை எப்படி அவரை அடிக்கலாம்? நான் தப்பு பண்ணலன்னு அவர் உணர்ற வரைக்கும் இந்த கோவம் அவருக்கு இருக்கதா செய்யும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதா செய்யும். அவர் அடிச்சாருன்னு நாம அவர் அடிக்கலாம் முடியாது. நமக்கும் இந்த தப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவருக்கு புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்காக நம்ம அடி வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல அர்ஜுன். இதை இப்படியே விடக்கூடாது. இரு, நான் என் அக்காக்கு போன் பண்றேன். மலர் மலர் வேண்டாம் மலர், இது பெருசாக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டு அப்புறம் பேசலாமே. இரு மலர், அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் மலர், சொன்னா கேளு. மலர் வேண்டாம்னு சொல்றேன்ல. அவ போன் வேற போக மாட்டேங்குது. அவளுக்கு போலனா என்ன, நான் சேதுபதி மாமாக்கு போன் பண்ணி அவகிட்ட குடுக்க சொல்றேன். இன்னைக்கு நான் இத விடுறதா இல்ல. ஏய் மலர், மலர் சொல்றேன்ல. மலர் மலர் ஒரு நிமிஷம் விட்டு சொல்றேன். அர்ஜுன், என்ன பண்ற? இரு, யோ சொன்னா கேளு மலர். இல்ல அர்ஜுன், மலர் புரியாம பேசுறது எப்படி மலர்? நாம அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க கூடாது. இப்ப போன் பண்ணி பார்வதி வீட்டுல சொன்னா என்ன நடக்கும் நினைக்கிற? நீ சொன்ன பார்வதி கண்டிப்பா அங்க உடைஞ்சு போயிடுவாங்க. அதுவும் இல்லாம தேவையில்லாம உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும். நம்மளால அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மலர். பார்வதி பாவம், அப்பாவி. அவங்க ஏற்கனவே ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்த விஷயத்த சொல்லி இதை அவங்க சந்தோஷத்தை கேட்க போனாங்கன்னா சந்தோஷ் என்ன பண்ணுவான்னு யோசிச்சு பாத்தியா? ஏற்கனவே சொத்துக்காக அவங்க சொந்த அப்பாவோட மண்டையை உடைச்சவர். அவர் ஏதாவது ஒண்ணு பண்ண போய் பார்வதிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பத்தாதுக்கு அவங்க இப்ப கன்சீவா வேற இருக்காங்கல்ல. அவங்களால இதெல்லாம் தாங்க முடியாது மலர். நம்மளால பார்வதிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதை புரிஞ்சுக்கோ. நம்ம பிரச்சனை நம்மளோட போட்டோம், இது யாருக்கும் தெரிய வேணாம், விட்டுரு.
நடந்தது எங்க அம்மாவுக்கு கூட தெரிய வேணாம். மலர், என்னாச்சு? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. யாராவது தன்னை அடிச்சா அங்க தன்னை மட்டும் தன் கோவத்தை மட்டும் தான் பாப்பாங்க. ஆனா நீ உன்னையும் உன்னை சார்ந்து இருக்கிற எல்லார பத்தியும் யோசிச்சிருக்க. என்ன தாண்டிதான் என் அக்கா. ஆனா நீ அவ வாழ்க்கைய பத்தியும் யோசிச்சிருக்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கவலைப்பட்டிருக்க. இந்த மனசு யாருக்கு வரும் சொல்லு? சத்தியமா யாருக்குமே வராது. சந்தோஷ் தெரிஞ்சல இதை பண்ணல மலர். உண்மை எதுன்னு தெரியாம தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கோவத்திலையும் இயலாமையிலையும் ஆத்திரத்திலையும் அப்படி பண்றாரு. நாமளும் அதே மாதிரி பண்ணா அது உங்க அக்கா மாதிரி அப்பா அவங்களை தண்டிச்சிடும். அதான் இந்த விஷயத்த நான் என்னோடயே வச்சுக்கலான்னு உங்ககிட்ட இருந்து கூட நான் மறைச்சேன். உண்மையிலேயே நீ எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏய் மலர், கூடி சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நமக்கு இந்த வேலை. என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல, வர்ற ஆர்டரை வச்சு பார்த்தா இனிமே மனுஷங்களை வச்சு பேக் பண்ண முடியாது, மிஷினை வச்சு தான் பேக் பண்ணணும். அண்ணன் சொல்றது உண்மைதான். கூடிய சீக்கிரமே நம்ம அந்த நிலைமைக்கு போக தான் போறோம். அதானே மேடம் உங்க கனவு? இது மட்டும் இல்ல, எதை பண்ணாலும் அதுல நம்ம ஒரு பீக்குக்கு போகணுங்கிறதா என்னோட ஆசை. அம்மா வராங்க. என்ன ஸ்ரீமதி, எதுக்கு ஓடி வர? அம்மா உங்களை கீழே கூட்டிட்டு போகதாமா வந்தேன். நான் வாங்கம்மா, நான் கூட்டிட்டு போறேன். ஆம், உங்களுக்கு கால்ல இன்னும் அந்த சுளுக்கு இருக்காமா? நீ ஏன் காலை புடிச்சு விட்டல, அப்பவே போயிடுச்சு. இது என் உடம்புல இருக்கிற மத்த வியாதிங்க பண்ற வேலை. அதோட சுளுக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. அப்புறம் எதுக்குமா நடக்கிறீங்க? நீங்க மேலேயே இருந்திருக்கலாம்ல. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் கொண்டு வந்து தர மாட்டேனா? அது பேங்க் வரைக்கும் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்கு. நான் தானே போயாகணும். அதுக்காக தான் போறேன். சரி வாங்க, பாத்து 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 வாங்க. அம்மா, என்னம்மா நீங்க கூப்பிட்டா நான் வந்திருக்க மாட்டேனா? நீ கூப்பிட்டாதான் வருவ. இவ கூப்பிடாமலே வந்துட்டால. சரி, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். அம்மா, நானும் உங்க கூட வரட்டுமாமா?